தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில கதைகள் இருக்கும். அது போலவே புத்தகங்களுக்கும் சில கதைகள் இருக்கு. ஒரு புத்தகம் என்பது வெறும் எழுத்துகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் சிந்தனை, கனவு, அனுபவங்களின் சேகரிப்பு. ஆனால் சில புத்தகங்கள் படிக்காமலே கைவிடப்பட்டு மூலையில் தூசி படர்ந்து கிடக்கிறது. அப்படியாக கைவிடப்பட்ட ஒரு புத்தகம் தன் மௌனமான பக்கத்தில் மறைத்து வைத்திருக்கும் கனவுகள், வலிகள் மற்றும் நம்பிக்கைகள் தான் என்னென்ன என்பதை வலி நிறைந்த வரிகள் அடங்கிய கைவிடப்பட்ட புத்தகம் என்ற கவிதையை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கவிதைக்குள் போகலாம். கைவிடப்பட்ட புத்தகம். கைவிடப்பட்ட புத்தகம் தூசியில் மூழ்கி அமைதியாக கிடக்கிறது. அதன் பக்கங்கள் மட்டும் காற்றின் அசைவில் நடுங்கின. கைவிடப்பட்ட புத்தகம் தூசியில் மூழ்கி அமைதியாக கிடக்கிறது. அதன் பக்கங்கள் மட்டும் காற்றின் அசைவில் நடுங்கின. அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் கண்ணீரின் தடம் கொண்டிருந்தது. அதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிகளும் கண்ணீரின் தடம் கொண்டிருந்தது. புன்னகையால் ஆரம்பித்து வலியால் முடிந்த கதைகள் அங்கு சிக்கி கிடந்தன. புன்னகையால் ஆரம்பித்து வலியால் முடிந்த கதைகள் அங்கு சிக்கி கிடந்தன. படிக்க யாரும் வரவில்லை, ஆனால் எழுத்துக்கள் மட்டும் இன்னும் உயிரோடு இருந்தன. படிக்க யாரும் வரவில்லை, ஆனால் எழுத்துக்கள் மட்டும் இன்னும் உயிரோடு இருந்தன. தனிமையில் தத்தளித்து பேச முயன்ற ஒவ்வொரு பக்கத்திலும் யாரோ ஒருவரின் கனவு சிதைந்து கிடந்தது. தனிமையில் தத்தளித்து பேச முயன்ற ஒவ்வொரு பக்கத்திலும் யாரோ ஒருவரின் கனவு சிதைந்து கிடந்தது. சில வரிகள் புன்னகையாய் மலர்ந்தன, சில வரிகள் கண்ணீராய் துளிர்ந்தன. சில வரிகள் புன்னகையாய் மலர்ந்தன, சில வரிகள் கண்ணீராய் துளிர்ந்தன. பக்கங்களை திறக்கும் காற்று கூட அதன் வலியை உணர்ந்தது போல மெல்லியதாய் அழுதது. பக்கங்களை திறக்கும் காற்று கூட அதன் வலியை உணர்ந்தது போல மெல்லியதாய் அழுதது. புத்தகம் நினைத்தது, என்னை எழுதிய கையொன்று எங்கே சென்றது? என்னை படித்த கண்கள் எதற்காக இன்று என்னை பார்க்க மறுக்கிறது? புத்தகம் நினைத்தது, என்னை எழுதிய கையொன்று எங்கே சென்றது? என்னை படித்த கண்கள் எதற்காக இன்று என்னை பார்க்க மறுக்கிறது? பக்கங்களின் இடையே ஒரு உதிர்ந்த மலர் இருந்தது. அதன் அதிர்வு சொன்னது. பக்கங்களின் இடையே ஒரு உதிர்ந்த மலர் இருந்தது. அதன் அதிர்வு சொன்னது, நினைவுகள் கூட ஒரு நாள் மறையும், ஆனால் அதன் வாசனை மட்டும் இன்றும் எழுத்துக்களில் நிற்கும் என்று. நினைவுகள் கூட ஒரு நாள் மறையும், ஆனால் அதன் வாசனை மட்டும் என்றும் எழுத்துகளில் நிற்கும் என்று. மூளையில் தூசி படர்ந்து முன்பக்கங்கள் மங்கி கிடக்க எத்தனையோ கதைகள் நெஞ்சில் இன்னும் சொல்லத் துடிக்கின்றன. மூளையில் தூசி படிந்து முன்பக்கங்கள் மங்கி கிடக்க எத்தனையோ கதைகள் இன்னும் சொல்லத் துடிக்கின்றன. அதை திறந்த கண்கள் ஓய்ந்து விட்டது, அதை தொட்ட விரல்கள் மறந்து விட்டது, ஆனால் அதன் உயிர் மறையவில்லை, மௌனமாய் காத்திருக்கிறது. அதை திறந்த கண்கள் ஓய்ந்து விட்டது, அதை தொட்ட விரல்கள் மறந்து விட்டது, ஆனால் அதன் உயிர் மறையவில்லை, மௌனமாய் காத்திருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தும் கண்ணீர் துளி, ஒவ்வொரு பக்கமும் உயிரின் சுவாசம். ஒவ்வொரு எழுத்தும் கண்ணீர் துளி, ஒவ்வொரு பக்கமும் உயிரின் சுவாசம். படிக்கப்படாத பாடலாக புதையுண்டு கிடக்கிறது அந்த புத்தகம். படிக்கப்படாத பாடலாக புதையுண்டு கிடக்கிறது அந்த புத்தகம். கனவுகளின் சாளரம் அதில்தான், வரலாற்றின் நிழல்கள் அதில்தான். கனவுகளின் சாளரம் அதில்தான், வரலாற்றின் நிழல்கள் அதில்தான். ஆனால் மனிதன் பின் திரும்பவில்லை, மின் திரைகளில் மூழ்கியதால். ஆனால் மனிதன் பின் திரும்பவில்லை, மின் திரைகளில் மூழ்கியதால். கைவிட்ட அந்த புத்தகம் நம்மை கைவிடுமா ஒரு நாள்? நாம் கைவிட்ட அந்த புத்தகம் நம்மை கைவிடுமா ஒரு நாள்? அதன் நிசப்தமே கேட்கும். கைவிடப்பட்ட புத்தகம் மௌனமாக இருந்தாலும் அது ஒரு உயிருள்ள தோழன். அதோட எழுத்துக்கள் தூசி படிந்திருந்தாலும் அதுக்குள்ள உலகங்கள் மறைந்து கிடக்குது. ஒரு நாள் யாரோ அதை திறந்தா
புதிய கனவுகள் விழித்தலும் மறந்து போன நினைவுகள் கூட மீண்டும் உயிர் பெறும். புத்தகங்கள் எப்போதும் கைவிடப்படியவை அல்ல. அவை மனித மனதை தொடும் பாலமாகவும் காலத்தையும் தலைமுறையையும் இணைக்கும் சாவியாகவும் இருக்கணும். அதனால் ஒரு புத்தகத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. ஏன்னா அதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வரி காத்திருக்கும். அதனால் புத்தகத்தை கைவிடாதீங்க. அது உயிருள்ள தோழர்கள். நன்றி உறவுகளே. இந்த பதிவில் உங்களோட கருத்துக்களையும் தெரிவித்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்க. எங்களோட ஒவ்வொரு படைப்புகளும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தயான். நன்றி.